ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபைனலி நம்ம வந்து பியூர் ஈவி நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சென்ட் ஆஃப் வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ ஃபைனலி நம்ம விற்றாச்சு. எனக்கு இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ சோல்ட் பண்ணேன். ரெண்டுமே வந்து ஒரு நல்ல டெக்னீஷியன் கிட்ட தான் போயிருக்கு. ஸோ இப்போ பியூர் ஈவி விற்றதும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவரும் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்காரு. ஸோ நம்ம பார்த்தவனையே வந்து வெல்கம் பண்ணார், நம்மளை ரெகக்னைஸ் பண்ணார். இப்போ அவரும் வந்து ஒரு டெக்னீஷியன் தான். அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கார். 2 பேருமே நல்ல டெக்னீஷியன் தான். இவரை பற்றி நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இவர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்க்குறாரு. ஓலா கண்டிப்பாக எல்லாமே பார்க்குறீங்களா? எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பேசிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து இவர் கவர் பண்ணுறாரு. இவரோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது உங்ககிட்ட வந்து நான் கேட்குறேன். என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் அப்படின்னு. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கிற ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய டெக்னிக்கலி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பேட்ரி பேக்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கிராப்லேருந்து கிடைக்கிற பேட்ரிஸை கூட அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள் வச்சுருந்தார். அவரோட ஆக்டிவாவை வந்து ஹைப்ரிடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தது. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற பாதி பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ராப்லேருந்து எடுத்து பில்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பேட்ரி ரன்னிங் கண்டிஷனில் ஒரு ஹைப்ரிட் ஸ்கூட்டர் அவர் கொண்டு வந்திருந்தார். அதுவும் நல்லா இருந்தது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு டெக்னீஷியனோடு இருக்கார். அவர் வந்து எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. துங்குவார் சத்திரம் சைடு அவர் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காரு. ஆல் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவரையும் நான் மீட் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அவர் தனியாக ஒரு வீடியோ போடுவோம், பாஸ் உங்களோட சர்வீஸில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாராச்சும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமாலாம் கேட்டேன். அவரும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது விஷயமாக நம்ம வந்து லேட்டர் ஆன் நம்ம வீடியோஸ் பார்ப்போம். ஸோ ஃபைனலி பியூர் ஈவி நம்ம விற்றாச்சு. தம்பி தான் வாங்கியிருக்காரு. நவீன் குமார், திருவள்ளூர் இருக்காரு. ஒரு நல்ல இன்ஜினியர் தான். நல்ல ஒரு டெக்னீஷியன் கிட்ட தான் கொடுக்குறோம். நம்ம பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, பார்க்குறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. என்ன பியூர் ஈவி நீங்கள் வாங்கின ரேட்டுக்கிட்டே நீங்கள் ஹாஃப் த ரேட்டுக்கு நீங்கள் ப்ரைஸ் விற்கிறீங்க, இது எப்படி விற்கும் அப்படின்லாம் கேட்டீங்க. அது நான் வந்து ஒரு சும்மா போட்டதுங்க. 30,000த்துக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா பேட்ரி ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. அது சர்வீஸ் பண்ணும். பேட்ரிக்கு கண்டிப்பாக காசு செலவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 30,000 அப்படின்னு சொன்னது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேட்ரிக்கெலாம் செலவு பண்ணி ஒரு 30,000த்துக்கு அந்த வண்டியை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டேன். நான் வண்டியை வந்து அந்தளவுக்கு நான் விற்கலை. நான் வந்து அதுலேயும் பாதிக்கு தான் நான் வந்து விற்றேன். ஸோ நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி வண்டியை வந்து 30,000க்கு நான் செல் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் கிடையாது. அண்டு இன்னொன்று, நான் கொஞ்சம் ஹை ப்ரைஸில் போட்டால் தான் நம்ம கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த வண்டியை என்ன ப்ரைஸுக்கு நான் சோல்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000க்கு நான் சோல்வ் பண்ணேன். ஏன்னா மோட்டர் நல்லா இருக்குது, கண்ட்ரோலர் நல்லா இருக்குது, வண்டி வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அண்டு இந்த வண்டிக்கான பேட்ரி வந்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அவர் யூஸ் பண்ணிக்க முடியும். 15,000க்கு அவர் அந்த வண்டியை வாங்கி இப்போ கூட அவரால் யூஸ் பண்ண முடியும். அண்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் அவர்கிட்ட வண்டி கொடுக்கும்போது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்து வண்டியை வந்து அவர் தள்ளிக்கிட்டுலாம் போல், அவர் வண்டியை ஓட்டிக்கிட்டு தான் போனார். ஸோ அது வரைக்கும் எனக்கு பேட்ரி சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பியூர் ஈவியில் நடந்தது. ஸோ பியூர் ஈவி ஃபைனலி விற்றாச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, நெக்ஸ்ட்டு நான் எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குவேன் அப்படின்றது. ஸோ இப்போயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம ஃபைனலாக ரிவீல் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கிரவுண்ட் ரிசர்ச்லாம் பண்ணலாம்ல, என்னென்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்கலாம் அப்படின்னு உங்களோட ஆஸ்பெக்டில் நம்ம வந்து பையர் சென்ட்ரிக்காக நம்ம போய் ஷோரூம்ஸ்லாம் விசிட் பண்ண போகிறோம். எது நல்லா இருக்குது, எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, இப்போ மார்க்கெட்டில் வந்து எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் ட்ரெண்டாக இருக்குது, அது வாங்கலாமா இல்லையா அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம கவர் பண்ண போகிறோம். பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1.5 கிட்ட ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ ஒரு 1.5 அப்படின்னு வரும்போது 160, 170 ரிஸ்டேவே பார்த்திங்கன்னா 190 போயிடுதுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது அப்படின்றது பிட் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லேட்டரான ஸ்டேஜில் பார்ப்போம். இல்லை நான் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கே மறுபடியும் போயிடுவேனா, ஸோ அதுவுமே வந்து ஒரு டிஸ்கஷனில் இருக்குது. ஸோ ஃபைனலாக நான் என்ன முடிவு பண்ண போகிறேன் அப்படின்றது நம்ம அப்படியே அடுத்தடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஆர்சி நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது, இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிளை நம்ம விற்கிறோம் அப்படின்னும் போது ஆர்சி நேம் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணோம்.
ஸோ இந்த வெஹிக்கிளுக்கும் நான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை பற்றின ஒரு முழுமையான டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை பற்றி ஒரு கவர் பண்ணுவோம். ஓகே. அண்ட் ஒவ்வொரு வெஹிக்கிள் நம்ம விற்கும் போதும் சரி வாங்கும் போதும் சரி கண்டிப்பாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அது ரொம்ப சுலபமான மெத்தடு தான். நீங்கள் வெளியில் ஏஜென்ட்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2500 3000 அது வண்டிக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சிம்பிளாக ஒரு 500 ரூபாய்க்கே நம்ம வந்து ஆன்லைனில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதை ஃபுல்லாக முடியிட்டோம், இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் முடியிட்டோம். நான் வந்து இதை பற்றின டாக்குமெண்டேஷன் நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் எப்படி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவது, ஒரு வண்டியை விற்றோன்னா பையர் சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், செல்லர் சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். இது வரைக்கும் ஆன்லைனில் இப்படி ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி எங்கேயுமே முழுமையான டீட்டெயில்ஸ் இல்லை. நம்ம வந்து ரியல் டைமில் இதை நம்ம பண்ணியிருக்கோம். இதை நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோவை போடுவோம். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும், இது எந்த வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து அடுத்து சீக்கிரமாக இந்த வீடியோவை நான் போடுவேன். ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ இல்லை எனி வெஹிக்கிள் நீங்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா டீலர் சைட்லேருந்து ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் கிடையாது அப்படின்றது இந்த டிசம்பர் மந்த்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, டீலர் சைடில் இப்போ ஆர்டிஓ ஹேண்ட்லிங் சார்ஜஸோ போட முடியாது. அது போட்டாலும் அது வந்து சட்டப்படி அது செல்லாது. அதை குறைக்கணும் அப்படின்றதுனால தான் ஆர்டிஓவில் இப்போ ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் ஆர்டிஓ லெவலில் போய் டாக்குமெண்டேஷனை மட்டும் டீலர் சைட்லேருந்து சப்மிட் பண்ணோம். ஸோ இது டிசம்பர் 1 2025 அமுலாக்கப்பட்டிருக்கு. ஸோ டீலர் சைட்லேருந்து உங்களுக்கு இந்த ஆர்டிஓ சார்ஜஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணாங்கன்னா இதை நீங்கள் கேளுங்க. ஓகே. ஸோ இது வந்து முக்கியமான பின்குறிப்பு. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ தான் சொல்கிறேன், எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்லாம் போக போக நம்ம கவர் பண்ணுவோம். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.